ஏம்மா மீன் வாங்கலையம்மா மீன் நல்ல நல்ல மீனாக இருக்குது ஒடியாங்க ஒடியாங்க எடுத்துகிட்டு போங்கப்பா. அப்புறம் யாராவது எடுத்துகிட்டு போயிட்டு என்ன சொல்லக்கூடாது பார்த்துக்க. இல்லை நல்ல நல்ல மீனாக இருக்குது, கெண்டை மீன் கெளுத்தி மீன் வெறா மீன் எல்லாம் இருக்குது. ஓடியாங்க ஓடியாங்க அள்ளிட்டு போங்கப்பா. வாங்க 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 மீனோய் ஏன் மீனோய் ஏன் மீனோய். இல்லை கருவேப்பிலை வாழை வாழை மீன் ரெண்டு எடுத்துகிட்டு போல. வாழை இங்கே வாழை. மீனெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா. மீனை விட எனக்கு கறியத்தான் ரொம்ப பிடிக்கும். கறியை கொடுத்தா கூட தின்னுக்குவேன். மீனை போய் வாங்கி என்ன பண்ண முடியும்? எனக்கு மீன்லாம் வேண்டாம். இந்த கருவேப்பிலை மீன்லாம் நல்ல நல்ல மீனாக இருக்குது. இந்த மீன் வரவே வராது, எடுத்துகிட்டு போய் பார்த்துக்க. வீட்டில் கொஞ்சம் குழம்பு வச்சுக்கிட்டு பொறிச்சு போட்டு சாப்பிடல. எடுத்துகிட்டு போல செல்லும்ல. என்ன கிளவியே வர வர நம்ம கிராம மக்களோட பாசத்தொல்லை தாங்கவே முடிய மாட்டேங்குது. கருவாயனுக்கு வர வர பாசத்தொல்லை கூடிக்கிட்டே போகுது. இப்போ எடுத்துக்கணும் அவ்வளவுதானே. ஒரு நல்ல நல்ல மீனாக பெருக்கிறேன். கிளவிய நீ ஆசைப்பட்டனால இந்த மீனை எடுத்துக்கிட்டேன். நான் கிளம்புறேன். என்ன ஏதோ உன் பாசத்தால நீ கொடுத்தனால ஒரு 4 மீனை எடுத்துக்கிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரியா? சரி நான் கிளம்பட்டுமா? இல்லை என்னலை எடுத்துகிட்டு கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. காசை யார் கொடுப்பா? காசு கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பல. என்ன உனக்கு ஓசியில் கொடுக்குறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியாக்கும். ஒழுங்காக காசு எடுத்து வைல. நானே கஷ்டப்பட்டு மீனை விற்றுக்கிட்டு இருக்கேன்ல. எப்படியாச்சும் காசு எடுத்து வைல. கருவாய் நல்ல இந்த வழி தான் 4 மீன் எடுத்துக்கன்னு சொன்னேன். அதுக்கு இப்படி காசு இல்லாமல் கொண்டு போகிறதா? கிளவிய என்ன உனக்கு பைத்தியங்கிட்ட பிடிச்சிருச்சா? நீ தானே நான் போகிறப்ப இங்கே வந்து எடுத்துகிட்டு போன்னு கூவுனேன். வாங்கிட்டு போனா கூவுனேன். நீ எடுத்துகிட்டு போன்னு சொன்னனால தான் நான் வந்தேன். இல்லைன்னா இங்கிட்டு வந்திருக்கவே மாட்டேன். ஆளுகளையும் சைஸுகளையும் பாரு. இல்லை கருவாயா அந்த மீனை அப்படியே வச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்து போல. என்னெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? மீனை எடுத்துகிட்டு போன்னு சொல்லி தானே மீன்கார வைக்கிறவங்கள கூப்பிடுவாங்க. நீ என்னமோ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? மீனை எடுத்துகிட்டு போன்னு சொன்னது ஒரு குத்தமால. சரில அடுத்த வாங்கிட்டு போன்னு வேணா சொல்கிறேன். அந்த மீனை வச்சுக்கிட்டு போயிடல. என் தங்கம்ல எங்கள் அறுப்பு குட்டியில் வச்சுட்டு போல. ஒரு 4 நாள் மீனை விற்றுதால என் வயிற்று பொழப்பே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதையும் நீ 4 மீனை எடுத்துகிட்டு போயிட்டேன்னா என்னெல்லாம் பண்ண முடியும்? வச்சுட்டு போடிமா. முடியவே முடியாது. நீ என்ன போடிமா வாடிமா குட்டிமான்னு கூப்பிட்டா கூட இந்த மீனை வைக்க மாட்டேன். நீ சொன்னதான் கிளவிய. நான் எடுத்துட்டு போனதுதான் அவ்வளவுதான் பார்த்துக்க. சும்மா போறவனை கூப்பிட்டு இந்த மீனை எடுத்துக்கோன்னு சொல்லி கூவி விட்டு இப்ப திரும்ப வைக்க சொல்லிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் என்னால முடியாது. நான் எடுத்துட்டு போயிட்டு வரேன். என்ன அட அந்த கருவாய் போயிட்டு மீன் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறது ஒரு குத்தமாவில் இருக்குது. அட கடவுளே நான் என்னதான் பண்ண முடியும்? இனிமேல் வரவங்கள்ட்ட மீனை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லணும்ப்பா. எப்பா இந்த பயட்டை பட்டதே போதும். எடுத்துக்கிட்டு போயிட்டான் பார்த்தியா 4 மீனை. கிளவிய இந்த மீனை நல்லா பாதி பொறிச்சு போட்டுட்டு பாதியை குழம்பு வச்சு நல்லெண்ணெய் மிதக்க தூவி விட்டுட்டு கொண்டு வா. என்ன போ கிளவிய, வயிறு பசிக்குதே. இல்லை கருவாயும் பிள்ளை அதெல்லாம் இருக்கணும்ல. இந்த மீனை எங்கே கொண்டு வந்து பிடிச்சிட்டு வந்தேன்? ஏதோ சேத்துலேயே ஆற்றுலேயே சாக்கடையிலேயே பிடிச்சிட்டு வந்துடும். அதில் எனக்கு ஏற்கனவே அலர்ஜி கிடக்குது. எங்கேயோ நீ தூக்கிட்டு வந்து இப்படி போட்டுட்டேன். எனக்கு உடம்புலாம் அலர்ஜி வந்து கிடக்குது பார்த்துக்க. ஒழுங்கா எங்கேருந்து தூக்கிட்டு வந்துன்னு சொல்லு. அப்படி நான் சாப்பிட்றேன். இல்லைன்னு வச்சுக்க நான் சமைக்கவே மாட்டேன். நான் சாப்பிடாம இருந்தால் தான் சமைப்பேன் பார்த்துக்க. சொல்லல எங்கே தூக்கிட்டு வந்த? கிளவி இவனை நம்பாத. ஒரு தடவை சாக்கடைக்குள்ளேருந்து மீன் எடுத்துகிட்டு வந்து தான் விட்டுக்கிட்டு இருந்தான். இந்த புறம்போக்கு பையா அதனால நீ நம்பாத கிளவி அவனு. எலே யாரை புறம்போக்குன்னு வந்தேன்னு வச்சுக்க. அப்படி அந்த புறம்போக்கு பையன் பிடிச்சிட்டு வந்த மீனத்தான வறுத்து போட்டு தின்ன நீயே. அப்ப நல்லா நாக்க சொல்லிட்டு தின்ன. அப்ப தெரியல புறம்போக்கு பையனே. குட்டி கருவாயா பின்னாடி எலும்பு இருக்குல்ல, அதை அப்படியே உடச்சி தள்ளி பிடிவேன் பார்த்துக்க. ஆளை மூஞ்சி பாரு. கிளவியா அப்பெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல. இந்த மீனை ஒரு கிளவியிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன். அது இதையும் பேச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த கிளவி மீனை எடுத்துகிட்டு போன்னு சொல்லிச்சு. நானும் காசு கொடுக்காம எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்த்துக்க. இல்லை பேராண்டி அப்படியெல்லாம் நான் கூட உன்னை தப்பாக நினச்சிப்பிட்டேன் பார்த்தியா? என் தங்க பேராண்டி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இல்லை குட்டி கருவாயா பாரில் அண்ணன் கிட்ட வந்து வாங்கிட்டு வந்துருக்கிறேன். உனக்குலாம் அந்த மூளைசாலி வருமா? உனக்கு ஒரு மூளையும் கிடையாது ஒன்றும் கிடையாது. வெறும் களிமண் தூக்கி ஒட்ட வச்சிருக்கிறாங்க. ஆமாம் மூளை மனுஷன் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் மூளை இருக்கும். இவனுக்கு மட்டும் யானை மூளை நல்ல அகலமான மூளை தூக்கிட்டு வந்து வச்சுட்டாங்களாக்கும். மண்டை மட்டும் சின்னதாக இருக்கப்ப இவனுக்கு வர வர கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. கொஞ்சம் குறைச்சி போடு சோத்த. கருவாயும் பையில அதெல்லாம் இருக்கட்டும். அந்த தேவி கிளவி இருக்குல்ல, அங்கே ஜாங்கிரி ஏதோ போட்டுக்கிட்டு இருக்காம்ல. அது என்னது அந்த சுற்றுவார்கள் அது என்னது ஜிலேபி அந்த பீயை போட்டுக்கிட்டு இருக்காள போல கருவாயா. அவள்கிட்ட வந்து எப்படியா அந்த பீயை வாங்கிட்டு வந்து போடு. ஒரு 4 நாள் திங்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குதுல்ல. நல்லா சுட்டுக்கிட்டு கிடக்குறாள். எல்லாரும் கூட்டமாக வந்து வாங்கிட்டு போனாங்க. எப்படியாச்சும் வாங்கிட்டு வாழ. கிளவியே அதே பீ கிடையாது ஜிலேபி. சரி நீ கவலைப்படாத. எப்படியாவது உனக்கு ஜிலேபியை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். என்ன நீ வீட்டில் போய் இந்த மீனை சமைச்சிக்கிட்டுறே. அதுக்குள்ளே நான் வந்துடுறேன். இல்லை இந்த உலகத்தில் என்ன விட ஜிலேபி சுட யாரும் இல்லை. இப்படி முறுக்கா ஜிலேபி சுட யாரும் இல்லை. ஆமாம் சார் அந்த கிளவிதான் பேர் தேவி. ஆமாம் ஜிலேபி சுற்றி அடுக்கி வச்சிருக்குதே. வேமா ஸ்பாட்டுக்கு வாங்க. வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் சார். இது விதிமீறல்ல. ஏப்பா எதுக்குப்பா எல்லாத்தையும் ஃபோன் போட்டு வர சொல்லிக்கிட்டு இருக்கிற? இங்கே சாப்பிட்றதுக்கா? அப்பனா ஒரு 4-5 பேரை எக்ஸ்ட்ரா ஃபோன் போட்டு வர சொல்லிப்பா. என்ன பைத்தியம் நினச்சிக்கிட்டு இருக்கியா? எதுக்கு தருமா அவங்களெல்லாம் வர சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இந்த கிராமத்துக்குள்ள ஜிலேபி விற்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. அது உனக்கு தெரியாதா? அதை மீறி நீ விதி மீறலாம் இந்த ஜிலேபியை போட்டுவிட்ட. அதான் ஆஃபீஸர்லாம் வர சொல்லியிருக்கிறேன். இந்த கடையை குண்டோட தூக்கிட்டு போகணும்ல. உன்னையே அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போய் ஜெயிலுக்குள்ள உட்கார வைக்கணும். அதுக்காகத்தான் வர சொல்லியிருக்கிறேன்.
ஏப்பா நான் என்ன விஷத்தை போட்டேன்னா வேற எதையும் போட்டேனாப்பா? இதுல என்னப்பா இருக்குது? ஜிலேபி ஒரு நல்ல பண்டம் தானே, அதை போறதுல என்ன தப்பு இருக்குது? ஐயோ அப்படிலாம் இது பண்ணிவிடாதப்பா, என் கடையை கெடுத்து வச்சிடாத. இப்போ தாயா ஓரளவு நல்லா போய்கிட்டு இருக்குது. தயவு செஞ்சு கருவாயா கடையை கெடுத்து வச்சுக்கூடாதப்பா, நல்லா போயிட்டு இருக்குதுப்பா. சரி அப்பா நான் அவங்கள வர சொல்லலை, ஆனால் இங்கே இருக்க ஜிலேபி எல்லாம் பாதி தின்னுபிட்டு நான் பாதி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன். இதுக்கு உனக்கு சரின்னா நான் வர சொல்லலை, இல்லைன்னா அவங்கள ஃபோன் போட்டு வர சொல்லிடுவேன். உன்னோட விதிமீறலை அவங்ககிட்ட சொல்லுவேன். இல்லை அதெல்லாம் சொல்ல வேணால, பேசாத ஜிலேபி எடுத்து தின்னுபிட்டு போ. பாதி வீட்டுக்கு கொண்டு போய் தொல்ல. தயவு செஞ்சு அவங்கள ஃபோன் போட்டு வர சொல்லாது. இது என்ன பெரிய குத்தமாக இருக்குது? ஒரு ஜிலேபி கடை போட முடியலையே எப்பா. அதை தட இதை தடனா என்னத்தை தான் வைக்கிறேன்னு தெரில. கிளவிய ஜிலேபி ரொம்ப அருமையாக தான் சுட்டு வச்சிருக்கிறேன். ஆனால் என்ன பண்ண முடியும், நம்ம கிராமத்தில் ஒத்து வராதுல்ல இது. யாராவது பார்த்து தொலைஞ்சாக்குன்னா அவ்வளோதான், உன்னைய அரெஸ்ட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. நல்ல வேலையை நான் பார்த்தேன், நான் தின்னுபிட்டு போகிறேன். நாளைக்கும் கடையை போடு, தெரியாமல் போடு, நான் வந்துடுறேன். என்ன இங்கே இருக்கிற கருவாய்பில் நீ வந்து எல்லாத்தையும் அப்படி தின்னுட்டு போகிறதுக்கா? ஆள் மொக்கரையும் பாரு. சரி நான் இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். மிச்சதெல்லாம் சுட்டு அடுக்கி வையே. போலீஸ் யாரும் வந்துட மாட்டாங்க. நான் என்னோட கண்காணிப்பிலே வச்சிருக்கிறேன். என்ன என் பேச்சு இல்லாமல் அவங்க யாரும் ஒன்று எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஐயா இவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இவன் பேச்சை கேட்டு போலீஸ் எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறேன். அம்பிட்டு ஜாங்கிரி தின்னுபிட்டு போயிட்டானே. கிழவி ஒரு 4-5 ஜாங்கிரி போட்டு கொடு, எவ்வளோ விலைன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறேன். ஐயா வேணாமையா, நீங்கள் 4 ஜாங்கிரியை வாங்கிட்டு போகிறப்ப போலீஸ் கீழே யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்க, அவங்கள பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏதோ அந்த ஜாங்கிரியை தடை பண்ணிட்டாங்களா நம்மள ஊருக்குள்ளே, யாருமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா. நான் பாட்டுக்கு விற்றுப்புட்டேன். இந்த கருவாயம் போய் சொல்லி தான் தெரியுது. நல்ல வேலையாக போச்சு. நான் கொஞ்ச நாளைக்கு இதை மட்டும் நான் வித்துட்டு இருந்தேன்னா அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிருப்பேனே. ஏமா உனக்கு என்ன லூசு பிடிச்சிக்கிச்சா? ஜாங்கிரியை போய் யாராவது தடை பண்ணுவாங்களாமா? அவன் ஏதோ உனக்கு பைத்தியக்காரத்தனமாக சொல்லிட்டு போயிருக்கிறியா அவன் திங்கிறதுக்காக, அதை நம்பிக்கிட்டு உட்காந்துருக்குற. அப்படிலாம் உனக்கு கிடையவே கிடையாது. எல்லாரும் ஜாங்கிரி விற்கலாம். ஏமா லூசுத்தனமாக நடந்துக்கிற? அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீயே விற்காம இருக்கிறியாக்கா? அவன் ஒரு கேனப்பைய. நீ பேசாட்டி எனக்கு ஜாங்கிரியை போடு. ஆனால் கடவுளே உன்னோட பிளானு என் கடையில் வந்து திங்கிறதான் போல. தின்னுப்புட்டு எப்படி என்ன சொல்லிட்டு போயிருக்கேன் பார்த்தியா? ஐயோ எப்பா, நான் கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன். இன்னொருத்தட வரட்டும், கம்பியை கையை வச்சு இழுத்துட்றேன். இங்கே பாரு கோதாவரியே, நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போகிறேன். அது வரைக்கும் வீட்டுக்கு பக்கம் யாரும் வராமல் பார்த்துக்க. முக்கியமாக அந்த தடிப்பைய வராமல் பார்த்துக்க. என்ன நான் இங்கிட்டு போனதுமே வீட்டுக்குள்ளே போய் கதை சாத்திவிட்டு உள்ளே இருக்கணும். வீட்டில் தான் சோறு தண்ணி ஆக்கி வச்சிருக்கேல, தின்னுப்புட்டு உள்ளே கடை. வெளியே அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்காத. அந்த தடிப்பைய கண்ணில் பட்டேனா வந்துருவியான், ஒட்டுவார் ஒட்டி மாதிரி. சொன்னது ஞாபகத்தில் இருக்கட்டும், போ வீட்டுக்குள்ள. என்னப்பா இப்படி சொல்லிவிட்டேன்? உன் ஆசை இல்லாமல் நான் தட்ட போய் பேசுவேனா? எனக்கு அந்த முக்கியம் கிடையாது, உன்னோட பாசம் தான் முக்கியம். நீ யாரை கை நிறுத்தி அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ பயப்படாம போயிட்டு வாப்பா. போயிட்டு கொஞ்சம் மெதுவாவா வா. என்ன உடம்பு ரொம்ப அலட்டிக்காது. என்ன மெதுவாவே நடந்து வா. என்னப்பா? சரி பேச்செல்லாம் நல்லா தான் பேசுற, ஆனா செயல்ல நல்லா காட்டணும், புரியுதா? சரிடியே நான் போயிட்டு வர்றேன். அப்பா அப்படியே போயிட்டாரு. தடிமாமா ஃபோன் போட்டு வர சொல்லுவோம். அடடா கஞ்சியெல்லாம் காய்ச்சி வச்சிருக்கு இன்னைக்கு. ஹலோ தடிமாமா, எங்க இருக்கு மாமா? வந்துடு. அப்பா போயிட்டாரு, அந்த கிளம்பி போயிட்டான். வேமாவா இன்னைக்கு இவளை என்னதான் பண்றாரு இங்கே உட்காந்து பார்க்கணும். அதுக்காக தான் வெளியே போற மாதிரி நடிச்சேன். இப்போ என்னதான் பண்றான்னு பார்ப்போம். யார்கிட்ட போன்ல பேசுறா? கோதாவரி, என் பட்டுக்குட்டி அம்மா, நான் வந்துட்டேன். எப்பா உங்களோட பேசி எம்பிட்டு நல்லாச்சு. அந்த கேள்ட்டு போய் ஊருக்கு போயிட்டானா இல்லையா? மாமா அந்த ஆள் ஊருக்கு போயிட்டியா? எனக்கு ஒன்னே நினைச்சாதான் வருத்தமா இருக்குது. எப்படியாச்சும் உங்களோட பேசணும்னு ஆசையா இருக்குது, விடவே மாட்டேங்கிறியா? கண்குத்தி பாம்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறியா மாமா? சடமுடி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கிறியா? நகர கூட மாட்டேங்கிறான். இவனு என்னதான் பண்ண முடியும் தெரியல எனக்கு. ஆமா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நல்லா பழைய கஞ்சியா வச்சு நல்லா கருவாடு தொக்கு செஞ்சு வச்சிருக்கேன். வா 2 வா சாப்பிடு. என்ன அந்த ஆள் அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு போயிடுவா மாமா. ஆகா கோதாவரி கைப்பக்கவனா கைப்பக்கம் தான். வேமா வா சோத்தை எடுத்து வை, தின்னுபிட்டு போறேன். உன் மாமே உன் சோத்துக்கு அடிமை. வா. மாமா சோற அள்ளி திங்காம கருவாடு தொட்டுக்கிட்டு தின்னு, அப்பதானே உடம்புல சத்தி இருக்கும். நல்லா அள்ளி தின்னு மாமா. ஆகா இந்த கிழட்டு பையன் வரதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு போயிடணும். என்ன ருசி. ஏன் மாமா, நீ என்ன அந்தத்துல இருந்து கூச்சு வர? எங்க இருந்து கூச்சு வந்துட்டு இருக்க? நான் எங்க இருந்து குதிச்சு வந்தா உனக்கு என்னடா? நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஆம்பளை இல்லாத வீட்டுல வந்து கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிறியாக்கும். ஆளு முகரையும் பாரு. எல்லாம் இவளை சொல்லணும். இந்த தடி பயலுக்கு கஞ்சியை ஊத்தி வளர்த்துக்கிட்டு கிடக்குறாளே நான் இல்லாதப்ப. மாமா கஞ்சி நல்லா இருக்கு, நீ வேணா ஒரு வாய் குடிச்சு பாருவே. அந்த கருவாடு தொக்கோட வச்சு நக்கிட்டேன்னு வச்சுக்க, சூப்பரா இருக்கு மாமா. ஒரு வாய் தின்னு பாரு. ஏண்டி என்கிட்ட என்ன சொன்ன? என் சம்மதம் இல்லாம இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொன்னையா இல்லையா? இப்ப என்னடி இது கூத்து? அவனுக்கு கருவாட்டு கஞ்சி ஊத்திக்கிட்டு கிடக்குற. ஐயோ நான் என்ன ஒண்ணுவேன் தெரியல. இப்ப கூப்பிடுறேன் பாரு எல்லாத்தையும். ஐயோ அப்பா அப்படிலாம் இல்லப்பா. அந்த ஆளுங்கிட்டு வந்தாரு, பிச்சை கேட்டாருப்பா, சாப்பாடு பசிக்குதுன்னு. அதனாலதான் இந்த கஞ்சி கொண்டு போட்டேன். நீ வேற ஒன்றும் தப்பு நினைச்சுக்காத. நம்ம பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போடுறது இல்லையா, அது மாதிரி தான் அவருக்கு போட்டேன். யாராச்சும் வாங்கலே, ஆள் இல்லாத வீட்டுல வந்து கருவாட்டு கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருக்கேன். வேமோ வாங்கலே. நான் என்ன ஒண்ணுவேன்? எப்பா அவர் தான் போயிட்டார்ல, என்ன எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கிற? பேசாட்டியோ கஞ்சியை குடிச்சுட்டு நீ வீட்டுக்குள்ள போய் படுப்போ.
அடியே என்னைய பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதா? நக்கலா? உன்னை 4 சாத்துனா தான் நீ அடங்குவ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.